வணக்கம் நண்பா. நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ப்ளூ லாக் அனிமே சீசன் 3 அதோடைய கன்டினியூவேஷன் தான் பார்க்க போறோம். இப்போ தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன சாப்டர்ல குனியாமி ஃபைனல் கோல போட்டு மேட்ச வின் பண்ண வச்சிருப்பான். இப்போ மைக்ல குனியாமி ரென்சுகி கோல போட்டதுனால, இப்போ ஸ்கோர் 3க்கு 2. இதனால பேஸ்டர் முன்சின் டீம் இந்த போட்டியில வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரம் குனியாமி இசாகி பக்கத்துல போயிட்டு, "இஷாகி, என்கிட்ட பாஸ் பண்ண உனக்கு எந்த அவசியமும் இல்ல. தென் எதுக்காக பாஸ் பண்ண?" அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம இஷாகி, "எந்த ரீசனும் இல்ல. நான் என்ன அவுட்கம் எதிர்பார்த்தனோ அதுதான் வந்திருக்கு. அண்ட் நான் இது எதுவும் தெரியாமலாம் பண்ணல. சொல்லப்போனா எனக்காக உன்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். ஏன்னா நம்ம 2 பேரும் நெனைச்சாலும் தனித்தனியா கோல் போடவே முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேத்தோட எண்ணமும் ஒண்ணா ஒத்து போனனால மட்டும் தான் நான் அவன்கிட்ட பாஸ் பண்ணேன்." அப்படின்னு சொல்லுவான். இத கேட்ட குனிஹாமி, "அப்போ உன்னுடைய சொல்யூஷனுக்காக தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. ஸோ இஷாகி ஒரு ஸ்ட்ரைக்கரா இந்த அளவுக்கு இறங்கி போவானா?" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து போக, உடனே பார்த்தீங்கன்னா, "சூப்பர் கோல்டா!" அப்படின்னு சவுண்ட் கேட்கும். யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம பச்சிரா. தென் நம்ம பச்சிரா இஷாகி பக்கத்துல போயிட்டு, "அந்த கோல நீ சூஸ் பண்ணது. ஸோ நான் உன்ன எதுவும் ப்ளேம்லாம் பண்ண மாட்டேன். பட் கைசர் நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது, நீ ஏன் குனியாமிய சூஸ் பண்ண?" அதுக்கு இஷாகி பார்த்தீங்கன்னா, "வெல், நான் கைசரோட சிப்பாயா இருக்க விரும்பல. அது மட்டும் இல்லாம குனியாமியோட லெஃப்டி ஷாட் மட்டும் தான் எனக்கு இந்த டீம்ல தெரியும். ஸோ அதனால தான் குனியாமியோட லெஃப்டில சேலஞ்ச் பண்ணேன்." தென் இத கேட்ட பச்சிரா, "ஓ! அப்படியா? ஆனா இஷாகி, அடுத்த வாட்டி நம்ம மீட் பண்ணும்போது நீயா தான் கோல் பண்ணணும். சரியா?" அதுக்கு நம்ம இஷாகி, "அப்போ எனக்காக வெயிட் பண்ணு பச்சிரா. அடுத்த போட்டியில ஒரு ஸ்ட்ரைக்கரா உன்ன நான் சீக்கிரமா கேட்ச் பண்ணிடுவேன்." அப்படின்னு சொல்லுவான். இத கேட்டதும் நம்ம நெஸ், யார் அந்த ஸ்ட்ரைக்கர்? நீயா? நீ என்கிட்ட இருந்து என்னுடைய அசிஸ்டிங் ரோல மட்டும் எடுத்துக்கல. அதோட கைஸர வேற இக்னோர் பண்ணிட்டு, அந்த ஆரஞ்ச் மணி என்ட்ட அவனுடைய சான்ஸ் கம்மியா இருக்கும்போதும் பால பாஸ் பண்ணியிருக்க. இது இந்த டீமோட ரேஷனாலிட்டி படியே இல்ல. ஏதோ உன்னுடைய செல்ஃபிஷ் ப்ளே மாரி இருக்கு. நீ ஏன் இத இதோட நிறுத்திக்க கூடாது?" இஷாகி யோசிச்சு, அதுக்கு நம்ம இஷாகி, "போதும் நிறுத்து. அதான் நானும் குனியாமியும் கோல போட்டு வின் பண்ணி நம்பர ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. அதானே இந்த டீமோட பிலாசபி." அப்படின்னு சொல்ல, "கண்ணு, இந்த டீம் கைஸரோடது. அது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா?" அப்படின்னு நெஸ் சொல்ல, "ஓ! அப்படியா? அப்ப இனிமேல் இந்த டீம் என்னோடது." அப்படின்னு இசாகி சொல்ல, "டேய், நீ என்னைய வெறுப்பேத்திட்டே இருக்கடா, குட்டி குளோன்." அப்படின்னு நெஸ் சொல்ல, 2 பேரும் பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி வாயிலேயே சண்டை போட்டுப்பானுங்க. இதுல நம்ம பஜ்ரா இடையில மாட்டிக்கிட்டு, "டேய், நோ ஃபைட்டிங், நோ ஃபைட்டிங்" அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பானுங்க கிட்ட. உடனே நம்ம கைசர் வந்து கோழி தலைய அமுக்குற மாரி அமுக்கி, "இப்படிலாம் பண்ணாத நெஸ். நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீன்னா ஒழுங்கா மன்னிப்பு கேளு." அப்படின்னு சொல்லிட்டு, "சாரி ஆயிடுச்சு. நான் உன்ன குறைச்சு மதிப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லுவான். இத கேட்டதும் இஷாகி, "கைசரா இப்படிலாம் பேசுறான்?" அப்படின்ட்டு ஒரு மாரி ஆச்சரியமா பார்ப்பான். தென் கைசர் யோசிச்சு, "இன்னையிலேருந்து நீ குளோன்லாம் இல்ல. அதுக்கு பதிலா வேற ஒரு நல்ல பதவி உனக்கு வச்சிருக்கேன். என்ன பதவின்னு தானே கேட்குற? ம். அந்த ஆரஞ்சு மண்டையனுக்கு கீழ இருக்க ஒரு திருடன் நீ. ஏன் அப்படி சொல்றேன்னு தானே கேட்குற? ஏன்னா அவன் தான் என்னுடைய சாதனையெல்லாம் திருட பார்க்குறான். ஸோ அவனுக்கு கீழ இருக்க நீ ஒரு திருடன். ஓகேவா?" அதுக்கு நம்ம இஷாகி, "நான் திருடன்னா? அப்போ கைசர், உனக்குன்னு நான் ஒரு நல்ல ரோல் வச்சிருக்கேன். என்னன்னா, தன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் பறிகொடுத்த ஒண்ணுமில்லாத ராஜா. இது எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்ல, நம்ம கைசர் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா காண்டாவான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈகோசன் பிக் ஸ்க்ரீன்ல லைவ்ல வருவாரு. ம். "என்னுடைய நியூ இயர்ஸ்ல உங்களுடைய முதல் போட்டி எல்லாரும் நல்லா விளையாடுனீங்க. அண்ட் இந்த உலகத்துல இருக்க எல்லா ப்ரோ பிளேயர்ஸும் ஒரு மியூசிக்கல் சேர் கேம் மாரி தான். அதாவது ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆன ஒரு டீம்க்குள்ள தான் நீங்க இப்போ போயிருக்கீங்க. ஸோ அவங்களுடைய இடத்த ஸ்டீல் பண்ணலன்னா, உங்களுக்கு அங்க வேலையே இல்ல. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டீமுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டர்ங்கிற பிலாசபி இருக்கு. அதாவது லாஜிக், ஃப்ரீடம், ரூல் எக்ஸெட்ரா. இதுல சர்வை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வழி மட்டும் இல்ல, பல வழி இருக்கு. ஐ மீன், உங்களுக்கு சூட் ஆகாத வாட்டர்ல நீங்க சாகணும். அப்படி இல்லன்னா, அந்த வாட்டருக்கு ஏத்த மாரி சர்வை பண்ண உங்களை அடாப்ட் பண்ணிக்கணும். அதுவும் இல்லன்னா, உங்க கலருக்கு ஏத்த மாரி அந்த வாட்டர நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுல லாஸ்ட்டா ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. என்னன்னா, நீங்க இங்க தான் இருக்கணும்னு யாரும் உங்கள ஃபோர்ஸ் பண்ணி புடிச்சு வச்சுக்கல. உங்களுக்கு புடிக்கலன்னா, நீங்க பாட்டுக்கு வெளிய போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே. இப்போ உங்களுடைய முதல் மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதோடைய ரேங்கிங்ஸ இப்போ அனௌன்ஸ் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் அமுக்குவார் பாருங்க. ஸோ பிளேயர்ஸுக்கு மேல பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்பர்லாம் ஸ்பீடா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். இத பார்த்ததும் நம்ம இகாவரி அண்ட் ராய்ச்சி 2 பேரும், "என்னடா நம்பர் இது?" அப்படின்ட்டு ஒரு மாரி ஆச்சரியமா கேட்பானுங்க. அதுக்கு நம்ம ஈகோசன், "இதெல்லாம் உங்களுடைய ஆனுவல் சேலரீஸ். இந்த நியூ இயர்ஸ் லீக்ல நடக்கிற எல்லா மேட்சும் உலகத்துல இருக்க எல்லா ஃபுட்பால் ஓனர்ஸும் லைவ்ல பார்த்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதும் அவங்க எல்லாரும் பீட் பண்ணுவாங்க. அதுல எந்த ஓனர்ஸ் அதிகமா பீட் பண்றாங்களோ, அவங்க கிளப்புக்கு நீங்க விளையாட போறீங்க. இதுதான் நம்மளுடைய நியூ ரேங்கிங் சிஸ்டம்." அப்படின்னு சொல்லுவாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இஷாகியோட ஆனுவல் சேலரிய காட்டுவாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 17,000,000. இது நம்ம இஷாகியே வாய பொளந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க, அதே நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈகோஷன், "இதுக்கப்புறம் தான் இந்த நியூ இயர்ஸ் லீக் அதோடைய ஃபுல் பிக்சர இந்த உலகத்துக்கு காட்டப்போகுது." அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பாரு. ஓ எஸ், எல்லாத்துக்கும் இந்த சாப்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ்.
தேங்க் யூ கைஸ். டாடா பை பை.